முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு குறித்து கண்காணிப்பு குழு ஆய்வினை நடத்தி வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சிவசபாபதி இணைந்திருக்கிறார். சிவசபாபதி, வணக்கம். இந்த ஆய்வு தொடர்பான தகவல் என்ன, பகிர்ந்துக்கோங்க. தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நீர் ஆதாரமான முல்லை பெரியாறு அணையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேசிய அணைகள் பாதுகாப்பு அணையின் தலைவர் அனில் ஜெயின் தலைமையிலான குழு அணையை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு அப்படின்னே சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்தை சார்பாக சிடிசி சேர்மன் சுப்பிரமணியம், அதே மாதிரி கேரளா சார்பாக சீஃப் இன்ஜினியரும் மற்றும் தமிழகம் கேரளா அதிகாரிகளும் இக்குழுவுல கலந்துகிட்டு தற்பொழுது ஆய்வை மேற்கொண்டு வருவாங்க. இந்த ஆய்வு பாத்தீங்கன்னா அணையில் இருக்கிற மெயின் அணை, அதே மாதிரி சட்டர் பகுதி, அதே மாதிரி பேபி அணை, மெயின் அணையில் இருக்கிற கேலரி பகுதி, இது மட்டும் இல்லாம அணையில் இருக்கிற ஸ்வீப்பேஜ் வாட்டர், அதாவது வழிந்தோடும் நீர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வீப்பேஜ் வாட்டர் அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத எல்லாமே இந்த ஆய்வு மேற்கொள்வாங்க. தொடர்ந்து இந்த ஆய்வை முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கிற பொதுப்பணித்துறை அலுவலகத்துல இவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இவங்க சந்திப்புலையும் பாத்தீங்கன்னா கேரளாவில் ஒரு தடவை சந்திச்சாங்கன்னா அதே மாதிரி தமிழக பகுதியில ஒரு தடவை சந்திப்பாங்க. கடந்த முறை கேரளாவில் வச்சு இந்த கூட்டம் நடந்ததுனால இந்த முறை மதுரை பொதுப்பணித்துறை அலுவலகத்துல கேரள பிரதிநிதிகளோட தமிழக அதிகாரிகள் மற்றும் அணை பாதுகாப்பு குழு தலைவர் இவங்களை வச்சு ஒரு கூட்டம் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா கேரளாவுல தொடர்ந்து முல்லை பெரியாறு அணைகளை பத்தி சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து அவதூறு கருத்துக்கள் பரப்புறதுனால இந்த கூட்டத்துல அது பற்றி விவாதிக்கப்படும். இது மாதிரி அவதூறு கருத்துக்கள் பரப்புறவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த கூட்டத்துல தமிழக அரசு சார்பாக தமிழக அதிகாரிகள் வலியுறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.